foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா KFC ஸ்டைலில் பாப்கார்ன் சிக்கன் எப்படி செய்யலாம் அப்படின்றது தான். ரொம்பவே ஈஸியான ரெசிபி, ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ரெசிபியை எப்படி பர்ஃபெக்டாக செய்கிறதுன்றதை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பவுலில் 250 grams ஆஃப் போன்லெஸ் சிக்கன் பீசஸை க்யூபாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பைட் சைஸ்டு பீசஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு நீங்கள் சிக்கன் ட்ரம் ஸ்டிக்கும் யூஸ் பண்ணலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது இந்த சிக்கனுக்கு தகுந்த மாதிரியான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரை ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடயே இட்டாலியன் சீசனிங் ஆர் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் எதாக இருந்தாலும் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு எக்கை பிரேக் ஓப்பன் பண்ணி அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோய் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா கலந்ததுக்கு அப்புறமா 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் மினிமம் டைம் ரெஸ்ட் பண்ணி வைங்க. இல்லை இதை ஓவர் நைட் ரெஸ்ட் பண்ணி வச்சாலும் சூப்பராக தான் இருக்கும். மினிமம் 1 or 2 ஹவர்ஸ் கண்டிப்பாக ரெஸ்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஃப்ளேக்கியான சூப்பர் டேஸ்டியான ஜூஸியான சிக்கன் கிடைக்கும். இப்போ இதை நம்ம ரெஸ்ட் பண்ணி வச்சிடலாம். மீன்வைலில் இதுக்கு நம்ம ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் கிட்ட மில்க் பவுடர் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். கூடவே இதில் 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் டீஸ்பூனில் ஆட் பண்ணுறதுனால நிறைய ஆட் பண்ணுற மாதிரி தெரியும். டேபிள் ஸ்பூனில் 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதுமானதாக இருக்கும். இப்போது இது கூடவே நல்லா காரமாக இருக்கிற மிளகாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடராக இருந்ததுன்னா அதையும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கலரும் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இதுக்கு தகுந்த உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதை நம்ம சிக்கனில் கோட் பண்ணி செய்கிறதுனால அதுலேயும் உப்பு இருந்ததுனா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் மேல் மாவுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் நல்லா ஜில்லுன்னு இருக்கிற கோல்டு வாட்டரை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டாக இருக்கிற வாட்டர் ஒரு கப்பில் வச்சுருக்கேன். கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மைதா மாவு பிரெட் க்ரம்ஸ் மிக்சரை ஒரு பிளேட்லேயும் வச்சுருக்கேன், ஒரு பவுல்லையும் வச்சுருக்கேன். கூடவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் எடுத்து நல்லா கலந்து விட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நல்லா மேரினேட் பண்ணி நல்லா கலந்து விட்ட சிக்கனை இந்த மாதிரி ஒரு டாங்கை யூஸ் பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம பவுலில் வச்சுருக்கிற பிரெட் க்ரம்ஸ் அண்ட் மைதா மாவு மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் போட்டு நல்லா தோச்சிக்கிறோம். உடனே அதை ஐஸ் கோல்டு வாட்டரில் போட்டுடுறோம். இது மாதிரி ஒரு 4-5 பீசஸை பிரெட் க்ரம்ஸ் அண்ட் மைதா மிக்ஸில் போட்டு நல்லா துவைச்சிட்டு அதை ஐஸ் கோல்டு வாட்டரில் உடனே போட்டுருங்க. இப்போது ஐஸ் கோல்டு வாட்டரில் இருந்து ஒரு 1/2 மினிட்டுக்கு அப்புறமா இருக்கிற எல்லா சிக்கனையும் எடுத்து மறுபடியும் நம்ம தட்டில் வச்சுருக்குறோம் இல்லையா, அதே மைதா மாவு பிரெட் க்ரம் மிக்ஸ்டு அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போது நம்ம சிக்கன் பீசஸில் மைதா மாவு பிரெட் க்ரம்ஸோட மிக்ஸ் வந்து நல்லா பட்டிருக்கணும். எல்லா இடத்துலையும் நல்லா வந்து இது கோட் ஆகிற மாதிரி கலந்து ஒரு தட்டில் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா பேட்ச் பை பேட்சாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான் வேலை. இப்போது நான் ஃபஸ்ட்டு ஒரு பேட்சுக்கு தகுந்த மாதிரி மட்டும் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். சிக்கனை எடுக்கிறோம், பவுலில் இருக்கிற மைதா மாவு பிரெட் க்ரம் மிக்ஸில் போட்டு நல்லா வந்து துவைக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கோல்டு வாட்டரில் போட்டு
ஒரு 1/2 மினிட்டுக்கு அப்புறமா இதை மறுபடியும் வந்து நம்ம தட்டில் எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவு பிரெட் க்ரம் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் போட்டு நல்லா பெரட்டுறோம். எல்லா இடத்துலையும் நல்லா இது கோட் ஆனதுக்கு அப்புறமா இதை நம்ம எடுத்து வெளியில் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடுறோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸை கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பேட்சுக்கு தேவையான அளவுக்கு சிக்கன் ரெடியாக இருக்குது. சைடில் எண்ணெய் நான் சூடு பண்ணி வச்சுருந்தேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. போட்ட உடனே இந்த மாதிரி நல்லா வேகமாக வந்து பபிள்ஸ் வரணும். இந்த அளவுக்கு இருக்கும்போது உங்களோட பாத்திரத்துக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் சிக்கனை ஆட் பண்ணி நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. சிக்கனை போட்ட உடனேவே கரண்டியை வச்சு கலந்து விட்டுறாதீங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸுக்கு அப்புறமா பொறுமையாக கலந்து விட்டு திருப்பி விடுங்க. எல்லா சைடும் ஈவனாக குக் ஆகணும். மீடியம் டு ஹை ஃப்ளேமை வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா குக்காகி இந்த மாதிரி நம்மளுக்கு பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா இதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான பாப்கார்ன் சிக்கன் நம்மளுக்கு கடையில் கிடைக்கிறத விடவே டேஸ்டியாக ரெடி ஆகிடும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கிற இந்த சிக்கன் ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.